ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டுங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூட் தான் வந்து நம்மள ஏமாற்றுவாங்க. என்னென்னா, நீங்கள் இது படித்தா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், அது கிடைச்சா அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோர்ஸ்லாம் சொல்லி குழப்புவாங்க. இதில் வேறு நடுவில் வேறு விட்டுவாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சர்டிஃபிகேஷன்லாம் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உண்மையாக கேட்டால் கண்டிப்பாக உண்மை கிடையாது. போய் பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதாச்சும் எப்போயாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வச்சு அதை அண்டர்லைன் பண்ணி இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இப்போ சம்மர் டைமுன்றதுனால வெக்கேஷனில் இருக்க பசங்களெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய டுபாகூர் இன்ஸ்டியூட் தான் இங்கே இருக்குது நம்ம ஊர்லெல்லாம், சென்னையில் குறிப்பாக. ஸோ அதனால் அங்கெல்லாம் போய் சேர்க்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கே விபூதி அடிக்கிற மாதிரி ஒருத்தன் வந்து கிளம்பியிருக்கான். என்னென்னா, ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிக்கோங்க எங்கள் இன்ஸ்டியூட்டோட அப்படின்னு சொல்லி வேறு பேரில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் தரான். ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா 5000 ஆகும் ஃப்ரான்ச்சைஸ்க்கு, இன்னொரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஆகும். ஆனால் இவ்வளோ தெளிவாக பண்ணுவோம். கீழே நம்பர் வந்து அவனோட நம்பர் ஒரே நம்பரை கொடுத்துட்டான். ஸோ இது ஃபேஸ்புக் ரீல்ஸில் வந்து இந்த ஆட் இது பார்த்து வந்து தோணுச்சு. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிடிசிஎஸ் அப்படின்னு ஒரு நேம் ஒன்று போட்டான். அப்புறம் சிஎஸ்ஆர்ஐ இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி போட்டான். இந்த மாதிரி வந்து ஒரே நம்பரில் 2 ஆட் வந்தது. ஸோ நான் ஸ்க்ரால் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நிறைய ஆட் பார்த்துருக்கலாம், நான் பார்க்கல. சரி, டக்குன்னு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போடணுன்னு தோணுச்சு. ஸோ நிறைய பேர் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் ஓன் பிராண்டிங்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாலே உங்கள் இன்ஸ்டியூட் நல்லா போகும். ஸோ இவங்கக்கிட்ட போய் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ சேர்க்க போகிறீங்கன்னா அவங்கக்கிட்டே கேளுங்க, எது உனக்கு படித்தா நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி படித்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த கோர்ஸ் படித்தவங்க. இப்போது நான் படிக்கலை, என் பையன் நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் பையனுக்கும் ஒன்றும் தெரியாது, உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, உங்கள் பொண்ணுக்கும் ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இன்ஸ்டியூட்லாம் போனீங்கன்னா அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஆள் சேராத ஒரு கோர்ஸை வந்து தள்ளி விட்டுருவாங்க, இல்லை இருக்கிறதுலே அதிகமான கோர்ஸை வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து வெளியே வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பசங்கக்கிட்ட உங்கள் பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்லேயோ யாராச்சும் இருந்தால் கேட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ண வைங்க. ஸோ தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது சம்மர் டைம், ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உருட்டுற இன்ஸ்டியூட்டையும் நம்பாதீங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சர்டிஃபிகேஷன்ட்டு. அதே மாதிரி இப்போது இன்ஸ்டியூட்டை உருட்டுறதுக்காக ஒருத்தன் கிளம்பியிருக்கான். அவன் யாருன்னு வேறு தெரியல. ஸோ அவனை பற்றி நம்ம அப்புறம் வீடியோ ஃபுல்லாக போடலாம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.